வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள சுரங்கப்பாதைகளில் தேங்கும் மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ.வ. வேலு கூறியுள்ளார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக ஊடகங்களில் வெளியாகும் கருத்துக்களை நீக்குவதற்கு இனி அரசின் இணைச் செயலாளர் அந்தஸ்திற்கு குறையாத அதிகாரிகள் மட்டுமே உத்தரவிட முடியும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, அமெரிக்காவின் பென் ஷெல்டன் இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வட தமிழகம், தெற்கு ஆந்திரா இடையே மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்யும் கனமழை காரணமாக வீடூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து அந்த அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளான செஞ்சி, மேல்மலையனூர், அனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று முதல் நல்ல மழை பெய்ததால் தற்பொழுது வீடூர் அணையின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவான 31 அடியை எட்டியுள்ள நிலையில் அதிலிருந்து தற்பொழுது 5 மதகுகள் வழியாக உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சங்கராபரணி ஆற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சங்கராபரணி ஆற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதேபோன்று தென்பெண்ணை ஆற்றில் சாத்தனூர் அணையின் நீர் திறப்பால் அதிலிருந்து 9000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் திருக்கோயிலூர், விழுப்புரம், எல்லிச்சத்திரம், பிடாகம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோர உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சாத்தனூரின் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு மாறுபடுவதால் அதற்கேற்ப மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் பெய்யும் கனமழையால் அப்பகுதியில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியபடி காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதி துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று இம்மாவட்டத்தில் உள்ள கடம்பூர் மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து தடைபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருவதால் நேற்று மாலை கடம்பூர் மலைப்பகுதியில் இடுக்கிப்பாறை என்ற இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் சாலைகளின் நடுவே உருண்டு விழுந்தன. மலைப்பாதையின் இருபுறமும் வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றது. இது குறித்து தகவல் அறிந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பொக்லின் இயந்திரம் மூலம் சாலையில் இருந்த பாறைகளை அகற்றும் பணியில் சுமார் 2 மணி நேரம் ஈடுபட்டு மண் சரிவை சீரமைத்து போக்குவரத்தை சரி செய்தனர். ஈரோட்டிலிருந்து பி.சி. மூர்த்தி. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கோவில் நடை அடைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதை அடுத்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொடர்ந்து பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. குறிப்பாக பூண்டி, புழல், சோழவரம், கண்ணன்கோட்டை தேர்வாய்க்கண்டிகை நீர்த்தேக்கங்கள் அதன் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. பூண்டி ஏரியிலிருந்து சுமார் 4000 கன அடி தண்ணீரும், புழல் ஏரியிலிருந்து 800 கன அடி தண்ணீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. அதேபோல் நேற்று இரவு ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் அம்மம்பள்ளி அணையில் இருந்து சுமார் 1000 கன அடி தண்ணீர் கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் திருத்தணி, பள்ளிப்பட்டு உள்ளிட்ட கரையோர கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிராம மக்கள் ஆற்றை கடக்க வேண்டாம், ஆற்றுப்பகுதிக்கு அருகில் செல்ல வேண்டாம், ஆற்றில் குளிக்க வேண்டாம், செல்பி எடுக்க வேண்டாம் என்றும் வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டாரத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல் கொள்முதல் செய்யப்படாததால் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அறுவடை செய்த நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருச்சி, கரூர், பெரம்பலூர், வேலூர், கிருஷ்ணகிரி, நாமக்கல் மாவட்டங்களிலும் வடகிழக்கு பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு நேற்று ஆய்வு செய்தார். பெருங்குடி, ஒக்கியம் மடுவு, சோளிங்கநல்லூர், பள்ளிக்கரணை பகுதிகளை பார்வையிட்டவன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் உள்ள 7 சுரங்கப்பாதைகளில் தேங்கும் மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்ற பம்ப் செட்டுகள் தயாராக இருப்பதுடன் 34 வெள்ள ரோந்து குழுவினர் 24 மணி நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இது தவிர மழைநீர் அதிகம் தேங்கக்கூடிய இடங்களில் ராட்சத மோட்டார்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ஏவவேலு குறிப்பிட்டார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி, அனைத்து மாவட்டங்களிலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் வாங்கப்படும் நெல்லை பாதுகாக்கவும் அவற்றை தாமதமின்றி கிடங்குகள் மற்றும் அரவி ஆலைகளுக்கு அனுப்பும்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். டெல்டா மாவட்ட ஆட்சியர்களின் கோரிக்கையின்படி 22% ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு சக்கரபாணி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்தித்த அவர் நெல் கொள்முதல் நிலையங்களை ஆய்வு செய்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 20 நாட்களாக நெல் கொள்முதல் செய்யாமல் காலதாமதம் செய்ததன் காரணமாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி வருவதாக கூறியுள்ளார். முந்தைய அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் ஒரு நாளைக்கு 1000 நெல் மூட்டைகள் எடை போட்டு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது திமுக ஆட்சியில் 800 முதல் 900 மூட்டைகள் தான் எடை போடப்படுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். சமூக ஊடகங்களில் வெளியாகும் கருத்துக்களை நீக்குவதற்கு இனி அரசின் இணைச் செயலாளர் அல்லது காவல்துறை டிஐஜி அந்தஸ்திற்கு குறையாத அதிகாரிகள் மட்டுமே உத்தரவிட முடியும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான சட்ட திருத்தம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட சட்டவிரோத கருத்துக்களை நீக்கும் நடைமுறை வெளிப்படையான மற்றும் பொறுப்புள்ள வகையில் மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. புதிய சட்ட திருத்தத்தின்படி நீதிமன்ற உத்தரவு அல்லது அரசு அறிவிக்கை வாயிலாக மட்டுமே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நீக்க முடியும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையேயான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு காசா பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை 986 ட்ரக்குகளில் உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நேபாளத்திலிருந்து மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள மிரிக் நகருக்கு வந்து கொண்டிருந்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர், 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கேதார்நாத் புனித யாத்திரை இன்று நிறைவு பெறுவதாக உத்தராகண்டின் ருத்ரபிரயாக் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சத் பண்டிகையை முன்னிட்டு கோவை போத்தனூரிலிருந்து பீகார் மாநிலம் பருணைக்கு நாளை இரவு 8 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மறுமார்க்கத்தில் பருணையிலிருந்து இந்த ரயில் 27ஆம் தேதி புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பாண்டிற்கான வைக்கம் விருது அமெரிக்காவின் கலிபோர்னியாவைச் சேர்ந்த திருமதி தேன்மொழி சவுந்தரராஜனுக்கு வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள முருகன் கோவில்களில் கந்தசஷ்டி தொடக்கத்தை ஒட்டி இன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா அமெரிக்காவின் பென் ஷெல்டன் இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பசேலில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை மொனாக்கோவின் ஹியூகோ நைஸ், பிரான்சின் எட்வர்ட் ரோகர்ட் வாஸ்லின் இணையை 7-6, 6-7, 10-1 என்ற செட் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள சுரங்கப்பாதைகளில் தேங்கும் மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு கூறியுள்ளார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக ஊடகங்களில் வெளியாகும் கருத்துக்களை நீக்குவதற்கு இனி அரசின் இணைச் செயலாளர் அந்தஸ்திற்கு குறையாத அதிகாரிகள் மட்டுமே உத்தரவிட முடியும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா அமெரிக்காவின் பென் ஷெல்டன் இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.